அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 43 அறிவுடைமை 426வது குறள். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகில் உள்ள சான்றோர்கள் எவ்வழியில் ஒழுகுகின்றார்களோ அவ்வழியில் அரசனும் ஒத்து நடப்பதே அறிவுடைமையாகும். உலக இயக்கம் எப்படி என்று அறிந்து அதற்கேற்ப உலகத்துடன் இணங்குவது அறிவு. உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் அரசனும் அவ்வாறே நடப்பதே அறிவாகும். உலகத்துக்கு பெரியோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்து அரசனும் அப்படியே வாழ்வதுதான் அறிவாகும். உலகத்தோர்கள் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும். உலகத்தின் இயக்கத்தை தீர்மானிப்பவன் அரசன். அவன் தான் இஷ்டத்திற்கும் நடக்கக்கூடாது, அது அறிவாகாது. அப்படி செய்தால் பழியும் பாவமும் வந்து சேரும். எனவே உயர்ந்தோர் வழி சென்று அதுபடி நடப்பதே அறிவுடைமையாகும். 422, 423, 424, 425, 426 இந்த 5 குறளாலும் அறிவினது இலக்கணம் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.